நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சப்ளை லைன், வேஸ்ட் வாட்டர் லைன் ஏதோ ஒன்று, அதில் வரக்கூடிய வால்வு ஃபிக்ஸிங் ஒர்க், அதில் என்ன ஒரு டெக்னிக்கல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தோன்னா ப்ளம்பர்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஐடியாவில் நான் சொல்கிறேன். நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் இது உபயோகப்படட்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த ஒரு வீடியோ. மேக்ஸிமம் வாட்டர் சப்ளை லைனில் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, ஆனாலும் இது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். விட நிறைய வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் சில டவுட் கேட்குறாங்க. சிலர் நீங்கள் போட்ட பிக்சரை வச்சு எங்கள் வீட்டில் ஐடியா பண்ணி பிளம்பர்கிட்ட சொல்லி வேலையை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற நியூஸ் நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ அதனால் இது தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக போடப்படும் ஒரு வீடியோ. எப்போவும் நான் சொல்லக்கூடிய ஒரு டயலாக் அது. ரைட், பார்ப்போம். இப்போது இதில் இருக்கிற அந்த பழைய வால்வு பிவிசி வால்வாக இருந்தது. இந்த பிவிசி வால்வு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுட்டு அதெல்லாம் எடுத்து போட்டு மறுபடியும் மாற்றி இந்த பிராஸ் பால் வால்வு கம்பெனி எது கொஞ்சம் நல்ல கம்பெனினா, இப்போ எனக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது ஜொலோட்டோன்னு வரும் பேர். இது நான் போட்டிருக்கிறேன். அப்போ அந்த பிவிசி வால்வு, பேஸ்டட் வால்வு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதே கிடையாது. பிவிசி வால்வு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது ஏன் இல்லை அப்படின்னுச்சுன்னா, அந்த வால்வில் எந்த பக்கம் திருப்புறதுங்கிற டைரெக்ஷன் சரிவர இருக்காது. அப்படியே சப்போஸ் இந்த ஹேண்டில் அளவுக்கு அது இருந்தால் கூட சாதாரணமாக இருக்கக்கூடிய சின்னதாக ஹேண்டில் இருக்கும். அந்த ஹேண்டில் அவ்வளோ செட் ஆகிறது இல்லை. அதை விட்டு அது எல்லாம் ரிப்பேர் ஆகித்தான் இப்போ இதை மாற்றணும். இந்த அளவுக்கு பிவிசி ஹேண்டில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் கொடுத்ததெல்லாம் படும்போது இந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங் கிடையாது. அதனால தான் இப்போது நான் இந்த மாதிரி வால்வு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. தெரியாமல் வீட்டுக்காரங்க வாங்கி வச்சுருந்தாங்கன்னா வேறு வழி இல்லை. இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி பிராஸ் வால்வு தான் நான் போடுறது வழக்கம். இது எடுத்துகிட்டு கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி இருக்குது இந்த இடத்துல. அது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்துன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காதுங்கிறனால அதை பண்ணலை. இதில் கொஞ்சம் டீட்டெயில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இது ஓப்பன் வால்வில், இது ஓப்பனில் இருக்குது. இந்த ஓப்பனாக இருக்கிற வால்வை பார்த்தது அப்படின்னுச்சுன்னா மேக்ஸிமம் வச்சு லைனில் செட் பண்ணும்போது கைப்பிடி வலது பக்கம் பேலன்ஸ் கொடுக்குற மாதிரி தள்ளிச்சுன்னா க்ளோஸ் ஆகணும். அந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கிட்டால் பேலன்ஸ் கொடுக்கும்போது சௌரியமாக இருக்கும். இல்லாமல் அதை ஆப்போசிட்டாக உள்டாவாக வச்சு இடது பக்கம் திருப்புற மாதிரி வைக்கும்போது பேலன்ஸ் அந்தளவு கொடுக்க முடியாது. அப்போது க்ளோஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும், ஓப்பன் கீழே வரும். அப்போது இதை பண்ணும்போது வலது பக்கம் பேலன்ஸ் கொடுத்து தூக்கலாம். உயரம் பார்த்தது அப்படின்னா 5.5 அடி 6 அடி, 5 அடி 5.5 அடி, அது 5.5 அடி 6 அடிக்குள்ளே வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்கும்போது அந்த பேலன்ஸ் நமக்கு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம், ஒரு வால்வு இது ஓப்பனில் வச்சுருக்கிறேன். இந்த வால்வு இது ஓப்பனாக இருக்குது, இந்த பக்கம் ஓப்பனாக இருக்குது. இப்போ இந்த வால்வை மேலே இருக்கிற வால்வு இருக்குது, அது ஓப்பனில் இருக்குது. இது ரிப்பேர் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹேண்டில் இதில் போய் இடிக்கக்கூடாது. மறுபடியும் பாருங்கள், இது க்ளோஸ் வச்சுருக்கிறேன், இது ஓப்பன் வச்சுருக்கிறேன். இந்த க்ளோஸ் வைக்கும்போது இந்த கைப்பிடி இப்படி பிடிக்கிற அளவுக்கு இதில் சௌகரியம் இருக்கணும். இந்த ஹேண்டில் இதில் போய் இடிக்கக்கூடாது, கை இடிக்கக்கூடாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வால்வுக்கு நேர் வால்வு வரக்கூடாது. இதை விட்டு ஏறக்குறைய 6 இன்ச் அல்லது 7 இன்ச்சு கீழே தள்ளி வச்சோன்னா தான் வச்சு அசம்பிள் பண்ணி பார்க்கணும். இந்த ஹேண்டில் என்ன நீளம் இருக்கோ அதை வச்சு தான் முடிவு பண்ணணும்.
ஹேண்டில் நீளம் கம்மியாக இருந்ததுனாலும் சரி, ரைட். எதாக இருந்தாலும் இப்படி கை வச்சோம் அப்படின்னா அது மேலே வந்துட்டு நம்ம கை இடிக்கக்கூடாது. இப்படி வைக்கும்போது கேப் இருக்கணும். இது ரொம்பவே முக்கியம். ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவு இது கேப் இருக்கணும். அப்படி வச்சு செட் பண்ணணும். மேக்ஸிமம் பிராஸில் த்ரெட்டட் தான். பிராஸில் பேஸ்ட்டு வால்வு கிடையாது. பிவிசியில் பேஸ்ட் வால்வு இருக்குது. அது நான் யூஸ் பண்ணுறது இல்லை, சொல்லிட்டேன். இந்த த்ரெட்டட் வால்வில் 2 பக்கம் எம்டியை டைட் வச்சாச்சு. கம்பல்சரி யூனியன் கொடுக்கணும். ஒவ்வொரு வால்வுக்கும் ஒரு அரை அடி வித்தியாசத்தில் யூபிவிசி யூனியன், பைப்பு யூபிவிசி, ஃபிட்டிங்ஸ் யூபிவிசி எல்லாம் கரெக்டாக யூபிவிசி யூனியன் கொடுக்கணும். அது ரொம்ப கம்பல்சரி. அந்த யூபிவிசி யூனியன் கொடுத்தோன்னா தான் அந்த இடத்துல நம்ம நாளைக்கு ஏதாவது ரிப்பேர் வந்தாவோ ஏதாவது பிளாக் இருந்ததுனாவோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு அது ஒரு ஜங்ஷன். யூனியனுங்கிறது இது. மறுபடியும் சொல்கிறேன், தெரியாதவங்களுக்காகத்தான் இது. இந்த யூனியன் மேக்ஸிமம் கைட்டிட்டு தான் பண்ணுவேன். திருப்பினா கையில் காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த கையில் தான் திருப்பி இருக்கிறேன். கையிலேயே டைட் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு பண்ணிட்டாவே அது கரெக்டாக இருக்கணும். இதில் நான் பண்ணும்போதும் பார்த்து அப்படின்னுச்சுன்னா க்ரீஸ் அப்ளை பண்ணி தான் பண்ணுவேன். இதை நம்ம திருப்பணும் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு போடும்போதும் இந்த க்ரீஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு கரகரப்பு இருக்காது, தெரியும். க்ரீஸ் பார்த்தினாவே தெரியும். இந்த க்ரீஸ் போட்டு அப்ளை பண்ணிட்டோன்னா சாஃப்டாக அந்த த்ரெட்டு வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று உராய்வு இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். இன்னொன்று டைட் பண்ணும்போது கை டைட்லேயே கரெக்டாக நிற்கும். ஆப்ரேட் பண்ணும்போதும் டக்குன்னு அது லூஸ் ஆகி வர்றதுக்கு அது சௌரியமாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கு அது ஒரு அரை அடி வித்தியாசத்தில் அந்த யூனியன் செட் பண்ணி வச்சுட்டா நல்லது. வழி இல்லைன்னா மேலேயோ கீழேயோ மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ரைட்டு. 2க்கு இடையில் இந்த கேப் கொடுத்துக்கலாம், இதெல்லாம் கரெக்டு. இப்போ இந்த வால்வு பார்த்து அப்படின்னுச்சுன்னா பம்பிங் லைன் இது அந்த பக்கம் இருக்கிறது. இந்த வால்வு ரெண்டுமே பம்பிங் லைன். ஒன்று நல்ல தண்ணி, ஒன்று உப்பு தண்ணி. இந்த ரெண்டையும் இன்டர்லிங்க் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு வால்வு. எதுக்கு அப்படின்னுச்சுன்னா இது இப்போ புதுசாக வீடு கட்டுறவங்க இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கும். அதாவது கீழே நமக்கு 2 தொட்டியில் 2 தண்ணி இருக்குது, மேலே 2 தொட்டி இருக்குது. கீழே இருக்கிற நல்ல தண்ணி அதிகமாக இருக்குது, மேலே இருக்கிற உப்பு தண்ணி டேங்கில் நல்ல தண்ணி ஏற்றலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி வச்சிட்டால் இது ஓப்பன். இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னுச்சுன்னா நமக்கு எது வேணுமோ, எந்த டேங்குக்கு வேணுமோ ஏற்றும் போது அடுத்த வால்வை, அதாவது ஒரு வால்வு மட்டும் ஓப்பனில் இருக்கணும். இது இருக்குது அப்படின்னுச்சுன்னா ஒன்று க்ளோஸ் பண்ணிவிட்டேன், ஒன்று ஓப்பனில் இருக்குது அப்படின்னா கீழே இது வந்துட்டு இது டைரெக்டாக ஏறுது. இப்போ அந்த தண்ணி, அதில் இருக்கிற தண்ணி இந்த பக்கம் வரணும் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற நல்ல தண்ணி இப்படி வந்து இதில் இருக்கிற உப்பு தண்ணி டேங்குக்கு ஏறும். அது ரொம்ப பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். இந்த மாதிரி வால்வு செட் பண்ணும்போது எல்லா வால்வுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி எதுக்கு வேணுமோ அந்த மாதிரி இந்த வால்வு வச்சு செட் பண்ணிக்கலாம். அது இங்கே கையற்ற உயரத்துலேயே இந்த வால்வை நம்ம வச்சோன்னா மேலே மொட்டை மாடி வரைக்கும் நம்ம போகக்கூடாது, போக வேண்டியதில்லை. 2வது மாடிக்கெல்லாம் மேலே டாப்பில் இருக்குது, ஏறக்குறைய 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோருக்கு போயிடும். அப்போ அது வரைக்கும் மேலே ஏறி பண்ணிகிட்ருக்கூடாது. இந்த இடத்துலையே நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இங்கே சிஸ்டத்தை நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இங்கிருந்தே நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். எது நல்ல தண்ணி, எது உப்பு தண்ணி நம்ம இதிலே டிசைட் பண்ணி 2 பம்பிங் லைனும் பக்கத்தில் வர்ற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஏறக்குறைய இதுக்கு இடையில் ஒரு 1 ஃபுட் அல்லது 9 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு வால்வு செட் பண்ணியாச்சு. இந்த ஒரு வால்வு போட்டேன். இதில் மறுபடியும் அதில் கொஞ்சம் பேச வேணும். அப்போ அப்படி செட் பண்ணோன்னா தான் நம்ம இந்த வால்வு இதில் வச்சு செட் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ரேட் பண்ண சௌகரியமாக இருக்கும். 3 வால்வு, நல்ல தண்ணி உப்பு தண்ணி, தனித்தனியாக ஏறுறதுக்கு 2 வால்வு. அப்போ தனித்தனியாக ஏறுறதுக்குன்னா வால்வு தேவையில்லை. இப்போ சென்டரில் இதை லிங்க் பண்ணும்போது தான் வால்வு வைக்க வேண்டிய அவசியம் ஆகுது. தனித்தனியாக டைரெக்டாக ஏறுது அப்படின்னுச்சுன்னா வால்வு தேவையில்லை. இப்போது 2ஐயும் நம்ம லிங்க் பண்ணும்போது பார்த்து அப்படின்னுச்சுன்னா எந்த தொட்டிக்கு வேணுமோ அதை மாற்றி விடுறோம் அப்படின்னா ஒன்றை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு மாற்றி விட்டுக்கிட்டது இருக்குன்னா நமக்கு கீழே அந்த வால்வு தேவைப்படும்.
அப்போது இந்த மாதிரி வச்சு வீடு கட்டும்போது இதெல்லாம் ஒரு ஐடியா தேவைப்படுது அப்படின்னுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சிலர் ஃபோனில் கேட்கும்போது எவ்வளவு சொன்னாலும் ஃபோனில் சொல்கிறத விட இந்த மாதிரி ஒரு வீடியோ, ஃபோனில் 2 மணி நேரம் பேசுகிற விஷயத்த வீடியோ 15 நிமிஷத்தில் அவங்களுக்கு புரிய வச்சிடும். அதனால் இது ஒன்று பார்த்துக்குங்க. ஒரு நல்ல தண்ணி, ஒரு உப்பு தண்ணி ரெண்டையும் இடையில இன்டர்லிங்க் பண்ணியிருக்கிறோம். வால்வு மட்டும் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து, சுவிட்ச் போடுறதுக்கு முன்னாலே எது வேணுமோ திருப்பி வச்சுக்கோங்க. ப்ளம்பர் யூஸ் பண்ணுறது நாங்கள் எப்படி வேணுமோ ஐடியா பண்ணுவோம். ஆனால் ஹவுஸ் ஓனர் யூஸ் பண்ணும்போது சுவிட்ச் போடுறதுக்கு முன்னால் எந்த வால்வு ஓப்பனில் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் போய் சுவிட்ச் போட்டுக்கிறது ரொம்பவே பெஸ்ட். ரைட். அடுத்தது இந்த 2 வால்வுக்கு மேலே 2 யூனியன் வச்சுருக்கிறேன். இந்த வால்வுக்கு மேலே இங்கே ஒரு யூனியன், அந்த வால்வுக்கு மேலே அது ஒரு யூனியன் வச்சுருக்கிறேன். இப்போது இந்த வால்வுக்கிட்ட யூனியன் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 வால்வில் யூனியன் இருக்குது, சென்டரில் யூனியன் இல்லை. அப்போ இந்த வால்வு எப்படி நம்ம பிரித்து எடுக்கிறது? நாளைக்கு ஒரு ரிப்பேர் வந்தது, இல்லை ஹேண்டில் எதாவது கட் ஆகிருச்சு, அந்த வால்வை நம்ம பிரித்து எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். கொஞ்சம் தள்ளி வச்சு காட்டுறேன் டைரெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். கீழ்ப்பக்கம் 2 வால்வு 2 யூனியன் வச்சுருக்கிறேன். இந்த வால்வுக்கு மேலே 2 யூனியன், கீழே 2 யூனியன், இங்கே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, லாங் வியூ. அப்போது அந்த வால்வில் மிஸ்டேக்கு வருது அப்படின்னா சென்ட்ரு வால்வில் மேல் 2 வால்வு அப்படின்னா அந்த யூனியன் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி லைனை பிரிச்சுக்கலாம். சென்ட்ரு வால்வில் மிஸ்டேக் வருது அப்படின்னா கீழே இருக்கிற 2 யூனியனையும் ஓப்பன் பண்ணணும், மேல் பக்கம் இருக்கிற 2 யூனியனையும் ஓப்பன் பண்ணணும். இந்த 4 யூனியன் ஓப்பன் பண்ணிட்டா இந்த 3 வால்வு சேர்ந்து இருக்கிற அந்த யூனிட் அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கு தான் கீழே 2 யூனியன் வச்சுருக்கிறேன். நடுவில் இருக்கிறதுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் பத்தாது, அதை பிரித்து எடுக்கிறதுக்கு யூனியன் போடுறதுக்கு அங்கே இட வசதி இல்லை. அதனால கீழே 2 யூனியன் வச்சிருச்சுன்னா எடுத்து வெளியே வச்சு எப்படி வேணுமோ சௌரியமாக அதை நம்ம பிரித்து எடுத்து அசம்பிள் செட் பண்ணி அதே மெஷர்மெண்ட் வர்ற மாதிரி ரெடி பண்ணி அப்படியே அங்கே மாட்டிக்கலாம். ஸோ மேலே 2 யூனியன், கீழே 2 யூனியன். இந்த வால்வுக்கிட்ட யூனியன் வைக்க முடியாத காரணத்தினால இப்படி வச்சுட்டா யூனிட் அப்படியே வெளியே கழட்டிடலாம். 3 வால்வு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மெத்தடை அப்படியே நம்ம வெளியே கழட்டி எடுத்து ஈஸியாக அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ரைட். இதில் இனி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏறக்குறைய இதில் சொல்லிட்டேன். இப்போ இதே இது ஃப்ளோரிங்குள்ளே வால்வு வருது அப்படின்னா, இப்போ இது இவ்வளோ தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தது அப்படின்னா. இதில் வேறு என்ன சொல்கிற ஐடியா இருக்குது? இது போட்டாச்சு, எல்லாத்துக்குமே பார்த்தாச்சு. ஃப்ளோரிங்குள்ளே வால்வு வருது அப்படின்னா அங்கே எப்படி தரைக்குள்ளே வால்வு வருது அப்படின்னுச்சுன்னா அது எப்படி பிரித்து எடுக்கலாம்? பார்த்தீங்கன்னா தெரியும், 2 வாட்டர் மீட்டர் லைன், 2 வாட்டர் மீட்டர், 2 சப்ளை லைன் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடிய சப்ளை லைன் 2 வருது. அந்த 2 லைன் இருக்குது. இவங்களுக்கு 2 தொட்டி இருக்குது. இந்த வீட்டில் 2 தொட்டி இருக்குது. அப்போது ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு தொட்டிக்கு நம்ம பிரித்து விடலாம். ஆனால் இங்கே எப்படி ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாங்க அப்படின்னா 2ஐயும் எங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு 2 வாட்டர் மீட்டர் லைனையும் இறக்கி ஜாயின் பண்ணி ஒவ்வொன்றுமே அது 1/2 இன்ச்சு. அப்போ 2 1/2 இன்ச் சேரும்போது ஒரு 1 இன்ச் கணக்கில் வந்துடும். அப்போ 1 இன்ச்சு பைப்பை போட்டு 2ஐயும் ஜாயின் பண்ணி எங்களுக்கு இந்த தொட்டிக்கு ஒன்று அந்த தொட்டிக்கு ஒன்று விட்டுருங்க, 2 வால்வு செட் பண்ணிடுங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர் எங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த சிஸ்டம் பண்ணியிருக்கு. நல்ல ஐடியா தான் அது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூசர் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு கீழே இறக்கியிருக்கிறேன். இதுலேயும் பார்த்து அப்படின்னுச்சுன்னா ரெடியூசர் பண்ணி 1 இன்ச்சு கீழே இறக்கியிருக்கிறேன். இது இந்த பக்கம் இருக்கிற டேப் பாயிண்ட், அந்த கார்னரில் ஏறி இப்படி வரக்குது இந்த டேப் பாயிண்ட். வெளியே தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு வால்வு வச்சு ஒரு டேப் பாயிண்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ இது 2ஐயுமே ஜாயின் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது இந்த வால்வு இந்த லைனு அந்த செவத்தோரத்தில் அந்த கப்ளிங் கிட்ட வருது, வந்து இந்த பக்கம் இருக்கிற லைன் வந்து அதுலேயும் ஜாயிண்ட் ஆகிரும். அந்த கார்னரில் ஸ்டாண்டிங் பைப்பில் கீழே அப்படியே வந்து அந்த டீயில் ஜாயிண்ட் ஆகி
இதில் வந்து எப்படி செய்கிறது. அப்போது இப்படி வரும்போது இந்த ரெண்டுக்குமே பார்த்து அப்படின்னு சொன்னால் இது ஒரு தொட்டிக்கு போகிற வால்வு, ஒரு தொட்டிக்கு போகிற வால்வு, இது இன்னொரு தொட்டிக்கு போகிற வால்வு. ரெண்டு தண்ணியும், ரெண்டு பைப்பில் வரக்கூடிய தண்ணியும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகி ஒரு தொட்டிக்கு 1 இன்ச் பைப்பாக போகுது, இன்னொரு தொட்டிக்கு 1 இன்ச் பைப்பு போகுது. எந்த வால்வு வேணுமோ அந்த வால்வை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஓப்பன் பண்ணிட்டோன்னா ரெண்டு தொட்டிலையும் ஈவனாக போய் விழுந்துட்டுருக்கு போகுது, அவ்வளோதான். இல்லை ஒரு தொட்டிக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஒன்றை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்றை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னுச்சுன்னா கரெக்டாக நமக்கு எந்த தொட்டிக்கு வேணுமோ அந்த தொட்டியில் போய் தண்ணி விழுகும். இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணுக்குள்ளே வர்றதுனால எல்லா பக்கமே ஜாயிண்ட் லிங்க் ஆகிடுது. இப்போ இங்கேயும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணியாச்சு, இங்கே எல்லாமே பேக்கிங் பண்ணியாச்சு. அப்போ இந்த வால்வு நாளைக்கு பிரித்து எடுக்கிறது அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதனால் நல்லா பாருங்கள், இந்த வால்வுக்கு இந்த பக்கம் ஒரு யூனியன் இருக்குது, இங்கே ஒரு யூனியன் செட் பண்ணிவிட்டேன், இந்த பக்கம் ஒரு யூனியன் ரெடி பண்ணிவிட்டேன். அப்போது 1 2 ஒரு வால்வுக்கு 2 யூனியன் இங்கே வச்சுருக்கிறேன். இந்த 2 யூனியனை ஆப்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டா இந்த வால்வு அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து எப்படி வேணுமோ நமக்கு ஓப்பன் பண்ணி புது வால்வு மாற்றிட்டோம். இல்லை அப்படின்னு சொன்னால் அதாவது ரிப்பேர் இருந்ததுனாவே ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி வச்சு இதே மாதிரி அசம்பிளில் செட் பண்ணிக்கலாம். இப்போ 2 யூனியன் வேணும். ஒரு யூனியன் மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால் த்ரெட்டு வந்துட்டு ஓப்பன் ஆகி வெளியே வராது. நமக்கு 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் அளவுக்கு த்ரெட்டு வெளியே வரணும் இங்கேருந்து, அது வராது. மண்ணுக்குள்ளே வச்சு வேலை செய்யும் போதும் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா கீழே தரை இடிக்கும், ஒரு இன்ச்சு போட முடியாது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ 2 யூனியன் இங்கே வச்சுட்டா ரொம்பவே சௌகரியம். பாருங்கள், இங்கே ஒரு யூனியன், இங்கே ஒரு யூனியன் இருக்குது. இந்த 2 யூனியனையும் ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வால்வு எடுத்து நம்ம வெளியே வச்சு வேலையை செஞ்சுக்கலாம். மண்ணுக்குள்ளே வச்சு வேலை செய்கிறது சிரமம். இது ஆழம் கம்மி, ஆழம் அதிகமான இடத்துல இன்னுமே அது ரொம்பவே ரிஸ்க்கு. அப்போ டேமேஜ் இல்லாமல் பைப் லைனும் வேஸ்ட் ஆகாது. ஒரு தடவை இதை போடுறதோடு சரியே தவிர அடுத்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதேமாதிரி செட் பண்ணலாம். அப்போ இந்த வால்வு இது இங்கேருந்து பார்த்து அப்படின்னா இங்கே யூனியன் செட் பண்ண வழி இல்லை. இந்த இடத்துல T எல்போ வந்துடுது, இங்கே யூனியன் செட் பண்ண முடியாது, இங்கே வால்வு மாற்றிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல பார்த்து அப்படின்னுச்சுன்னா இங்கே யூனியன் போட முடியாததுனால இந்த இடத்துலையே 2 யூனியன் போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த இடத்துலையே 2 யூனியன் இருக்குது. இப்போ இந்த 2 யூனியனோட நட்டையும் பிரிச்சிட்டோம் அப்படின்னா நடுவில் இருக்கிற பீஸை வெளியே எடுத்துடலாம். சென்ட்ரல் இருக்கிற பீஸை 2 யூனியன் நட்டையும் ஓப்பன் பண்ணிட்டா சென்ட்ரல் இருக்கிற பீஸை வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துலையே ரிஞ்சை போட்டு பிரித்து நம்ம வேலையை செஞ்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நமக்கு வேண்டாம் அப்படின்னுச்சுன்னா இதையும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நமக்கு இந்த 2 யூனியன் எடுத்துட்டோன்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஹேண்டில் நட்டை கழட்டிட்டு இந்த இடத்துல ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுத்து வேலை செய்கிறதுக்கு சௌகரியம். இங்கே வேறு வழி இல்லை. இந்த இடத்துல நமக்கு யூனியன் போடுறதுக்கு அமைப்பு இல்லை. இவ்வளவுதான் இந்த இடத்துல இடம் இருக்குது. அதனால இந்த யூனியன் வந்துட்டு இங்கே 2 யூனியன் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தெரிகிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த 2ஐயுமே ஓப்பன் பண்ணிவிட்டால் இந்த பார்ட் வெளியே வந்துருச்சுன்னா இந்த இடத்துல 1/2 அடி கேப் வந்துடும். இந்த 1/2 அடி கேப் வந்துருச்சுன்னா இந்த வால்வு நமக்கு இங்கேருந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு புது வால்வு மாற்றுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ மண்ணுக்குள்ளே வைக்கும்போது 2 யூனியன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 யூனியன் இல்லாமல் ஒரே யூனியன் வச்சு மாற்றிட்டோம் அப்படின்னா கழட்டி எடுக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப டேமேஜ் வரும், இல்லைன்னா ரொம்ப வேஸ்டேஜ் வரும். போட்ட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அறுத்து எடுத்து மாற்றிட்டுருக்கணும். அப்போ 2 யூனியன் இருந்தது அப்படிங்கிற இடத்துல நமக்கு ஃபிட்டிங்ஸ் டேமேஜ் ஆகவே செய்யாது. ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை எடுத்துக்கலாம். இதை 2 யூனியனை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த வால்வையும் எடுத்து நம்ம ஈஸியாக மண்ணுக்குள்ளே செய்யும்போது கட்டாயம் 2 யூனியன் போட்டு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி பண்ணிட்டோன்னா நமக்கு வேலை செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ 2 வால்வு க்ளோஸில் வச்சுருக்குறாங்க. இப்போ ஒரு வால்வு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது இது கை இடிக்கக்கூடாது, இந்த கேப் இருக்கணும். இப்போ இது வச்சுருக்கிறேன், இது இங்கே கை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் இது இடிக்கக்கூடாது, இந்த கேப் இருக்கணும். இப்போ இந்த கேப் இருந்ததுன்னா தான் நமக்கு கை இடிக்காமல் ஈஸியாக அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண சரியாக இருக்கும். ஸோ வால்வு செட் பண்ணும்போதும் கை இடிக்காத அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்து வச்சு ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணி பார்க்கணும்.
பார்த்து அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் வால்வு செட் பண்ணணும். மண்ணுக்குள்ளே போடும்போது கட்டாயம் 2 யூனியன், வெளியே போடும்போது கூட 1 யூனியன் பிரச்சனை இல்லை. சில இடங்களில் அந்த காட்ட மாதிரி உப்பு தண்ணி நல்ல தண்ணி சேர்ந்து வரக்கூடிய இடத்துல 2 யூனியன் கட்டாயம் வரும். ஸோ நண்பர்களே, இது கொஞ்சம் உபயோகமுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிளம்பர்களுக்கும், பார்க்கக்கூடிய இன்ஜினியர்ஸ், ஹவுஸ் ஓனர்ஸ், மற்றவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக. ஒரு செஞ்சிட்ருக்கிற வீட்டிலேருந்து நிறையவே எங்கிட்ட கொஸ்டின் வருது. வேலை நடந்துகிட்ருக்கிற வீட்டிலேருந்து நிறைய கொஸ்டின் எல்லாம் வருது. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துன்னா ஒரு பில்டிங் கட்டிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லது நண்பர்களே, மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.